என்னை பொறுத்த வரைக்கும் சம்சாரம் வந்து சங்கீதமாக இருக்கணும், சத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னா அன்பு மட்டும் போதாது, ரெஸ்பெக்ட் அது வேணும். ஒரு குடும்பத்திலேயோ உள்ள ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளேயோ ரெஸ்பெக்ட் இருந்தால் அது சங்கீதமாக தான் இருக்கும். வெறும் அன்பு மட்டும் பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு திருமண நிகழ்வுகளை போனாலும் அதான் நான் சொல்லுவேன், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். இப்போ அன்பு பத்தாது. ஒரு கணவன் மனைவி என்றால் பரஸ்பர மரியாதை. அப்பாவும் குழந்தைங்களோன்னா மரியாதை அப்பாவுக்கும் கொடுக்கணும், அப்பா வந்து பசங்களுக்கும் கொடுக்கணும். ஒரு குடும்பம்னா அதுதான் அர்த்தம். அது அந்த அங்கே அன்பு மட்டும் இருக்குது, மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்காது. இப்போ என்னுடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் என்னுடைய வீட்டில் இருக்கிறோம், நானும் என் கணவரும் ஓரளவுக்கு சின்ன வயசில் எப்படி இருந்தாலும் வளர வளர நம்ம சேர்ந்து வளர்ந்துடுறோம் ஒரு இது. ஆனால் எப்பயுமே முன்னாடியிலேருந்து எப்படின்னா ஒரு குடும்ப நிகழ்வுகள் என்றால் கணவர் வீட்டார் நான் சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம அப்பெல்லாம் அதை மாதிரி சொல்லணும். இப்போ நம்ம வீடுன்னு சொல்லிக்கிறோம், எல்லாமே ஹஸ்பண்ட் வீடுன்னு தனியாக சொல்றதில்ல, ஒய்ஃப் வீடுன்னு தனியாக சொல்லி நம்ம ஃபேமிலி நிற்கிறோம். எந்த பக்கமாக இருந்தாலும் 2 பேரும் கவனிக்கணும். நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போனேன்னு வச்சுக்கலேன், ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னா நாங்கள் விழுந்து எல்லாரையும் கவனிக்கிறோம் விருந்தினர்களை. அப்போ வந்து நான் என்னுடைய அக்காவோ யாராவது இருந்தாங்கன்னா, ஐயோ நான் உன்னை பார்க்கவே இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிற முதல் வார்த்தை என்ன இருக்குன்னா, நீ பார்க்கலன்னு உங்கள் வீட்டுக்காரர் வந்து எங்களை பார்த்துட்டாரு அப்படின்னா அவரு ஃபர்ஸ்ட் போய் அவங்களை கவனிச்சுடுவார். மகேஷ்க்கு தெரியும் அது எப்படின்னு அவர் கவனிப்பார். அதே போல் அவருக்கும் தெரியும் அந்த பக்கத்து திண்டிவனத்துலேருந்து என்னுடைய மாமியார் மாமனார் சைடு வந்தாங்கன்னா நான் முதல்ல கவனிப்பேன். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அங்கேயே நான் ஃப்ளாட் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, சரி நம்ம போய் நம்ம அம்மா அப்பாவை கவனிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கவனிச்சிடறாருன்னு பொழுது தென் அதுக்கப்புறம் ஒன்றும் பேசுறதுக்கு இடமே கிடையாது, அதுக்கப்புறம் எதுவுமே வராது. அப்போ வந்து அதே போல தான் அவங்களுக்கும் சரி நம்ம வந்து நம்ம வீட்டு ஆளுகளையும் நம்ம மனைவி கவனித்து கொண்டார்கள் அப்படின்றது அந்த ரெஸ்பெக்ட் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப தேவைப்படுது ஒரு குடும்பத்தில். நம்ம சம்பாதிக்கிறோம், நல்ல வேலை செய்கிறோம், நம்ம குழந்தைங்களை கவனிக்கிறோம், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறோம், அதெல்லாமும் தாண்டி அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அந்த மரியாதை கொடுப்பது என்பது பேசும்பொழுதும் கணவன் மனைவிக்குள்ளே பேசும்போது கூட அந்த மரியாதை கொடுத்து பேசுறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வளருவாங்க. நம்ம வீட்டு மகளிருக்கு நம்ம வீட்டு ஆண்கள் மரியாதையை கொடுத்தாதான் வெளியில் போனாலும் அந்த மரியாதையை அந்த மற்ற ஆண்கள் வந்து நம்ம வீட்டு மகளிர் கொடுப்பாங்க. நம்ம வீட்டிலே நம்மளுடைய பெண்களுக்கோ இப்போ இங்கே நான் பார்க்குறேன் எல்லாருக்கும் முதல்ல இப்போ ஒரு ரொட்டேரியனாக இருந்து விமனாக இருக்கிற யாராக இருந்தாலும் அங்கே வந்து ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இங்கே உங்களுடைய ரொட்டேரியன் கிளப்பில் நான் பார்க்கும்போது ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் அது இல்லை, ஆண்களுக்கு மட்டும் பெண்கள் யார் என்ன பதவியோ அதற்கான மரியாதை. அதே போல தான் ஒரு குடும்பம் என்றால் கணவன் வந்து மனைவிக்கு மரியாதை கொடுப்பதும் மனைவி கணவனுக்கு மரியாதை கொடுப்பதும் பெரியவங்களுக்கு சின்னவங்க மரியாதை கொடுப்பதும் சின்னவங்களுக்கும் பெரியவங்க மரியாதை கொடுப்பது தான் முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். இந்த இடத்துல வந்து நம்ம வீட்டு பெண்களுக்கு நாம் மரியாதை கொடுத்தால் வெளியில இருக்கவங்களும் நம்ம வீட்டு பெண்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நம்ம வீட்டு ஆண் குழந்தைகளும் அதை கற்றுக்கொள்வார். நம்ம வீட்டு ஆண் குழந்தைங்க ஐயோ அப்பா வந்து நம்ம அக்காவுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க, நம்ம அப்பா வந்து நம்ம சிஸ்டர் நம்ம அவருடைய தங்கச்சிங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னும் போது வெளியில போகும்போது அதே ஆண் குழந்தைகள் இன்னொரு பெண்ணை பார்த்தால் மரியாதை கொடுக்கணும்னு தோணும். ஏன்னா வீட்டிலேயே பெண்களுக்கு மரியாதை இல்லை, வெளில போகும்போது அந்த பையனுக்கு யார் மேலேயும் மரியாதை வராது. என்ன அப்படின்னு அப்போ தான் வந்து நம்ம நிறைய பிரச்சனைகள் பெண்களுடைய பாதுகாப்பு பிரச்சனைகள்லாம் வந்து இங்கே தான் வருது. ஏன்னா குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் அவங்களுக்கு சரியாக ஒத்து வரலன்னா வெளியில் வந்து அது வந்து பிரதிபலிக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ வந்து நம்ம வீட்டு கூட பிறந்த எல்லாரும் சொல்லுவாங்கல்ல கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு மரியாதை கொடுத்தா வெளியில போகும்போது அவங்க அந்த ஒரு மனநிலைமையோடு இருப்பாங்க. ஆண் குழந்தைகளும் வெளியில போகும்போது அந்த பெண்களை மதிக்க கற்றுக்கொள்வார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி விஷயத்த நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் அ சொசைட்டி தென் வி ஹேவ் டு சேஞ்ச் ஃப்ரம் த ஃபேமிலி. நம்ம வீட்டை திரும்பி பார்த்தாலே போதும், அதுக்கப்புறம் இதை சேஞ்ச் பண்ணாலே வெளில சேஞ்ச் ஆகிடும். அதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை தான் நான் வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். எங்கே மீட்டிங் போனாலும் அதான் சொல்லுவேன். வீடாக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் மரியாதை கொடுங்க, உங்கள் பக்கத்தில் மரியாதை கொடுங்க. அப்போனா தான் வெளியில் போனால் அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும். மரியாதை கிடைச்சுன்னா எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வாக அமையும் என்று சொல்லிக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்து தான் சொல்கிறேன் நான்.